ஆனா அவ பிறந்த நாளைக்கு என்ன பிரசன்ட் வேணும்னு கேட்டதுக்கு நீங்க தான் வேணும்னு சொல்லிட்டா. முதலில் அவ ஏதோ விளையாடுறதாதான் நினைச்சேன். ஆனா அதுக்குப் பிறகு அடிக்கடி என் வீட்டுக்கு அவ ஃப்ரெண்ட்ஸோட வர்றா. எப்போ கல்யாணம் செஞ்சுக்கலாம்னு தினமும் மெசேஜ அனுப்பறா. முதலில் கதிரிடம் இதை சொல்லலாம்னு தான் நினைச்சேன். ஆனா அவன் ஏதாவது கோபமா அவகிட்டே கேட்டு அந்த பொண்ணு அவசரத்தில் ஏதாவது செஞ்சுக்குமோன்னு பயமா இருக்கு என கவலையாக சொன்னான். தேவின் மனதில் இருப்பதைத் தெரிந்து கொள்ள இதைவிட ஒரு நல்ல சந்தர்ப்பம் கிடைக்காது என நினைத்த ஷாலினி, ஏன் தேவ், அஷ்மிதா அழகாதானே இருக்கா? எனக்குத் தெரிஞ்சு அவளும் கதிர் மாதிரி புத்திசாலியான பொண்ணுதான். உங்களுக்கும் அவளுக்கும் 5 வயசுதானே வித்தியாசம் இருக்கும். அடுத்த வருஷம் காலேஜ் முடிச்சவுடனே அவளை நீங்க கல்யாணம் செஞ்சுக்கலாமே என கூர்மையாக அவனைப் பார்த்தாள். இல்லை, அது சரியா வராது என்ற தேவின் முகத்தில் ஒரே நேரத்தில் பலவித உணர்வுகள் வந்து போனது. ஏன் தேவ், கதிர் ஏதாவது சொல்வான் என்று நினைக்கிறீங்களா என கேட்டாள். இல்லை என வேகமாக மறுத்த தேவ், எனக்கு கதிரை தெரியும் ஷாலினி. ஆனா என்னோட பிரச்சனை இப்போ வேறே என தயக்கமாகச் சொன்னான். உங்களுக்கு வேற என்ன பிரச்சனை என வேண்டுமென்றே குழப்பத்துடன் முகத்தை வைத்துக்கொண்டு கேட்டாள். மனதில் தன்னிடம் நன்றாக தேவ் மாட்டிக்கொண்டதை நினைத்துச் சிரித்தாள். அவன் ஏதோ சொல்ல வந்து வாயைத் திறந்து பின்பு மூடிக்கொண்டான். அவனது தவிப்பை வேடிக்கை பார்த்தபடி சேரில் சாய்ந்து அமர்ந்தாள். ஷாலினி என நிறுத்தியவன், எனக்கு எப்படி சொல்வது என்றுதான் தெரியல என கண்கள் அலைபாய சொன்னான். வாயால்தான் சொல்லணும் என சொல்ல நினைத்தவள், அதை சொல்லி அவன் கவனம் திசை திரும்பிவிடப் போகிறது என நினைத்து அமைதியாக இருந்தாள். நான் வேற ஒரு பொண்ணை விரும்புகிறேன் என மெதுவாக சொன்னவன் தன் உணர்வுகளை மறைக்க முகத்தைத் திருப்பிக் கொண்டான். ஷாலினியின் மனதில் சொல்ல முடியாத உணர்வு தோன்றியது. பிரித்தியின் 4 வருட காத்திருப்பு முடிவுக்கு வரப்போகிறது என நினைக்கும் போதே மனதில் நிம்மதி பரவியது. ஓ அப்படியா, கங்கிராட்ஸ். இப் யூ டோன்ட் மைண்ட், யார் அந்த லக்கி கேர்ள் தேவ் என கண்கள் மின்ன அவன் சொல்லப் போகும் பதிலுக்காக ஆவலுடன் காத்திருந்தாள். ஷாலினி, அந்த பொண்ணு யாரு என்று இன்னும் கொஞ்சம் நாளில் சொல்றேன் என ஆழ்ந்த குரலில் சொன்னான். ஏன் தேவ், என்கிட்டே சொல்லதிலே என்ன ப்ராப்ளம் என அவள் கேட்டதுக்கு, நான் இன்னும் அவகிட்டையே என் காதலை சொல்லலை என மென்மையாக சொன்னான். ஏன், என்ன பிரச்சனை? உங்க காதலை அவ ஏத்துக்க மாட்டான்னு நினைக்கிறீங்களா? அவளும் உங்களை என சொல்ல வந்தவள் கடைசி நொடியில் சுதாரித்து நிறுத்தினாள். அவள் சொல்ல வந்ததை உணராமல் அவனோ அவளும் என்னை விரும்பறான்னு எனக்குத் தெரியும். ஆனா என சொல்லிவிட்டு நிறுத்தினான். மொபைல் டேட்டா போல அவ்வப்போது நின்று போகும் அவனது பேச்சைக் கேட்க ஷாலினிக்குப் பொறுமையில்லாமல் போனது. தேவ், நீங்க சீக்கிரம் அந்த பொண்ணுக்கிட்டே ப்ரப்போஸ் பண்ணுங்க, டைம் வேஸ்ட் செய்யாதீங்க என்றாள். அவ தகுதிக்கு ஏத்த மாதிரி நான் உயர்ந்த பிறகுதான் அவகிட்ட ப்ரப்போஸ் செய்ய நினைக்கிறேன் ஷாலினி என மெதுவாக சொன்னான். அது எப்போ தேவ்? உங்களுக்குத் தலைமுடியெல்லாம் வெளுத்து வயசான பிறகா என கேட்ட ஷாலினியின் குரலில் எரிச்சல் இருந்தது. ஷாலினி, உனக்கே தெரியும், எனக்கு சொந்தம்னு சொல்லிக்கிறதுக்கு யாருமில்லை. எனக்காக அவங்க வீட்டில் போய் பொண்ணு கேட்கிறதுக்கு கூட யாருமில்லை என வருத்தமாகச் சொன்னான். ஏன் தேவ், நாங்க இல்லையா? உங்களுக்கு என்ன குறைச்சல்? உங்களுக்காக நாங்க போய் பொண்ணு கேட்கிறோம். அவங்க எப்படி முடியாது என்று சொல்லுவாங்கன்னு பார்க்கிறேன் என உணர்வு பொங்க சொன்னாள். தாங்க்ஸ் ஷாலினி, எனக்குத் தெரியும், என்னைக்கு இருந்தாலும் நீங்க தான் எனக்காக போய் கண்டிப்பா பொண்ணு கேட்கணும். எனக்கு உங்களை விட்டா யாருமில்லை என்றவனது குரல் கரகரத்தது. பொண்ணு யாருன்னு சொல்லுங்க தேவ். நீங்க ப்ரப்போஸ் பண்ணி டைம் வேஸ்ட் செய்ய வேண்டாம். நேரா கல்யாணத்தைப் பேசி முடிச்சிடலாம் என்றாள். ப்ளீஸ் வெயிட் பண்ணு ஷாலினி, அவ பர்த்டே அக்டோபரில் வருது. அன்னிக்குதான் ப்ரப்போஸ் பண்ண போறேன். அவளுக்காக புதுசா ஒரு பிளாட் பண்ணியிருக்கேன். அதை அவளுக்கு பர்த்டே பிரசண்டா கொடுக்க போறேன் என்றவனது கண்கள் வண்ண கனவுகளில் மிதந்தன. தன்னை சமன்படுத்தியவன், ஷாலினி, நீ அஷ்மிதா கிட்ட பேசறியா என கேட்டான். தேவ், நான் அவகிட்ட கண்டிப்பா பேசறேன். நீங்களும் உங்க காதலை அந்த பொண்ணுகிட்டே சீக்கிரம் சொல்லுங்க என சொல்லியபடி எழுந்தாள். மாலை பிரித்தியுடன் காரில் வீட்டுக்கு வரும்போது தேவுடன் லஞ்ச் என்றதைப் பற்றி சொன்னாள். அஷ்மிதாவை பற்றி தேவ் சொன்னதை கவனமாக தவிர்த்தவள். தேவ் ஒரு பொண்ணை காதலிப்பதைச் சொல்லி பிரித்தியை அதிர வைத்தாள். அவள் சொன்னதைக் கேட்டவுடன் வேகமாக சென்று கொண்டிருந்த காரை சடன் பிரேக் போட்டு நடுரோட்டில் நிறுத்தினாள் பிரித்தி. பின்னால் எதுவும் வண்டி வராததால் விபத்து எதுவும் நேராமல் தப்பித்தனர். வண்டியை கிளப்பி ரோடின் ஓரமாக நிறுத்தியவள்
யார் அவ என கோபமாக கேட்டாள். தெரியலை பிரீத்தி, அவன் கடைசி வரைக்கும் யாரென்று சொல்லலை என பிரீத்தியின் முகத்தில் டென்ஷன் ஏறுவதை மனதுக்குள் ரசித்தாள். வேகமாக ஸ்டியரிங் வீலை போட்டு தன் கைகளால் அடித்த பிரீத்தியின் முகம் கோபத்தில் கருத்தது. பற்களை அழுந்த கடித்து தன் கைகளைக் காரின் கதவில் அடித்தாள். கண்களின் ஓரமாக நீர் துளிர்க்க துக்கத்தில் தொண்டை வேகமாக ஏறி இறங்கியது. டோட் அவளது நிலையைப் பார்க்க பொறுக்காமல் அந்தப் பொண்ணைப் பத்தி தேவ் ஒரு விஷயம் சொன்னார் என நிறுத்தினாள். டோட் பிரீத்தியின் கண்களில் இருந்து நீர் வழிய தலையைக் குனிந்து கொண்டாள். அந்த பொண்ணோட பர்த்டே அக்டோபர் மாசம் வருதாம். அன்னிக்குத்தான் தேவ் அவகிட்ட ப்ரப்போஸ் பண்ண போறானாம். அவளுக்காக சர்பரைஸ் கிஃப்ட் வச்சிருக்கானாம் என சொல்லும் போதே பிரீத்தி அடக்க முடியாமல் சிரித்துவிட்டாள். பிரீத்திக்கும் அக்டோபரில்தான் பர்த்டே என்று சொல்லலாம்னு நினைச்சேன். எனக்குத் தெரியாத மாதிரியே இருக்கட்டும்னு விட்டுட்டேன் என பிரீத்தியை தன்னுடன் அணைத்துக் கொண்டாள் ஷாலினி. ஷாலு, இன்னும் 100 நாள் இருக்கு என ஏக்கமாக சொன்னவளது தோளைத் தட்டியவள், நாம் இருக்கிற பிசியில் 10 நாள் மாதிரி வேகமாக பறந்தரும் என்றாள் ஷாலினி. அந்த வார இறுதியில் கதிரின் வீட்டுக்குச் சென்றாள் ஷாலினி. பக்கத்தில் இருந்த கோவிலுக்கு வந்ததாக சொன்னவள் பாட்டியுடனும் கதிரின் அப்பா பாஸ்கரனுடன் பேசிக் கொண்டிருந்தாள். டோட் பாட்டியிடம் இயல்பாக அஷ்மிதா எங்கே என கேட்டு மாடியிலிருந்த அஷ்மிதாவின் அறைக்குச் சென்றாள். என்ன அஷ்மி, எப்படியிருக்கு காலேஜ் லைஃப் என இயல்பாக கேட்டாள். பயங்கர போர் ஷாலுக்கா, சீக்கிரம் டிகிரியை முடிச்சிட்டு கல்யாணம் செஞ்சுக்கலாம்னு இருக்கேன் என படுக்கையில் சாய்ந்தாள் அஷ்மிதா. ஏன் அஷ்மி, உனக்கு என்ன ஆச்சு? நீதான் உன் கிளாஸில் பெஸ்ட் என்று கேள்விப்பட்டேன். கதிர் கூட உனக்கு எம்பிஏ படிக்கிறதுதான் ஆம்பிஷன் என்று சொல்லிட்டிருக்கான் என சிரித்தாள். ஆமாம் ஷாலுக்கா, முன்னாடி எம்பிஏ படிச்சு எங்கப்பாவோட கம்பெனியை நிர்வாகம் செய்யணும் என்றுதான் நினைச்சேன். ஆனா இப்போ கல்யாணம் செஞ்சுக்கலாம்னு தோணுது என்றாள். இந்த வயசில் அப்படிதான் நிமிஷத்துக்கு ஒரு ஐடியா தோணும் அஷ்மி. இன்னிக்கு ஒருத்தரை பிடிக்கும், நாளைக்கு இன்னொருத்தரை பிடிக்கும். இன்னிக்கு இதுதான் சரியென்று நினைப்போம், நாளைக்கு அது வேண்டவே வேண்டாம் என்று தோணும். இந்த வயசில் நம்ம டேஸ்ட் வேகமா மாறிட்டே இருக்கும் என ஆழ்ந்த குரலில் சொன்னாள் ஷாலினி. குழப்பத்துடன் ஷாலினியைப் பார்த்த அஷ்மிதா, ஏன் உங்களுக்கு கழுதம் அண்ணாவை இந்த வயசில் தானே பிடிச்சுது என கேட்டாள். இல்லை அஷ்மி, நாங்க மாஸ்டர்ஸ் படிக்கும் போதுதான் பார்த்தோம். கடைசி வருஷம்தான் எங்க வாழ்க்கையைப் பத்தி முடிவு செஞ்சோம். 2 வருஷம் எல்லா விதத்திலேயும் யோசிச்சு சரியா வருமென்று தெரிஞ்ச பிறகுதான் சம்மதம் சொன்னேன் என அவளைக் கூர்மையாகப் பார்த்தாள். இந்த வயசில் மனசு 4 பக்கமும் பறக்கும். நம்ம கவனம் எல்லா இடத்திலேயும் சிதறும். நமக்கு எது வேணும் வேணான்னு தெரியாது. எந்த பெரிய முடிவையும் இந்த நேரத்தில் எடுக்கக்கூடாது. உன் டிகிரி முடிச்ச பிறகும் நீ கல்யாணம் செஞ்சிக்கிற முடிவில் உறுதியாயிருந்தா அப்போ கல்யாணம் செஞ்சிக்க அது வரைக்கும் படிக்கிறதிலே கவனம் செலுத்து என அழுத்தமான குரலில் சொன்னாள். உனக்கே தெரியும், கிழதமும் நானும் டெக்ஸ்டைல் கம்பெனிக்காக எங்க கல்யாணத்தை தள்ளி போட்டுக்கிட்டே இருக்கோம். அதே மாதிரி தேவும் அவரோட கல்யாணத்தை தள்ளி போட்டுட்டே வர்த்தார் என அஷ்மிதாவைப் பார்த்தாள். டோட் தேவை பற்றி சொன்னதும் அஷ்மிதாவின் முகம் மலர்வதைப் பார்த்து சற்று யோசித்தவள், தேவ் அவரோட படிச்ச பொண்ணை விரும்பறார். அவளும் எங்க காலேஜ் மேட்டான். அக்டோபரில் அவருக்கு என்கேஜ்மெண்ட் இருக்கும் போலிருக்கு என ஷாலினி சொல்லும் போதே அஷ்மிதாவின் முகம் சிரித்துப் போனது. தேவ் நிஜமாகவேல பண்டாரா? கதிருக்குத் தெரியுமா என அழுதுவிடும் குரலில் கேட்டாள் அஷ்மிதா. தேவ் தன் காதலைப் பத்தி கதிரிடம் சொன்னாரா என்று எனக்குத் தெரியாது. ஆனா எனக்கும் பிரீத்திக்கும் தெரியும். சில விஷயங்களை எல்லார்கிட்டேயும் ஷேர் பண்ண முடியாது அஷ்மி என்றாள். ஓகே அஷ்மி, நான் கிளம்பறேன் என்ற ஷாலினியை நிமிர்ந்தே பார்க்காமலே தலையசைத்தாள் அஷ்மிதா. கதவை மூடும்போது அஷ்மியின் கண்களில் இருந்து கண்ணீர் வழுவதை வேதனையுடன் பார்த்தாள் ஷாலினி. டோட் வேலைப்பளுவினால் நாட்கள் வேகமாக செல்ல பிரீத்தி ஆர்வமாக எதிர்பார்த்த அக்டோபர் மாதமும் வந்தது.